அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. இன்றைய சிந்தனை உயிர்த்த இயேசுவின் வழியில் சான்று பகர்வோம். லூக்கா நற்செய்தி நூல் பிரிவு 24 இறை சொற்றொடர்கள் 13 முதல் 35 முடிய. அன்பார்ந்தவர்களே, பாஸ்கா காலத்தின் 3வது ஞாயிறை மகிழ்ச்சியோடு சிறப்பிக்கின்றோம். எல்லா இடத்திலும் இறைவனை காணும் தெளிந்த பார்வை வேண்டும். நற்செய்தி வாசகத்தில் உயிர் தாண்டவர் இயேசு எம்மாவு நோக்கி சென்ற சீடர்களுக்கு வெளிப்படுத்துவதை குறித்து வாசிக்கின்றோம். இந்த நிகழ்வில் வரும் இயேசுவின் சீடர்களை போன்றுதான் நாம் பல நேரங்களில் இயேசு கடவுள் இப்படித்தான் இருப்பார், இப்படித்தான் தன்னை வெளிப்படுத்துவார் என்ற எதிர்பார்ப்போடு இருக்கிறோம். அதனால் அவர் தன்னை வேறு வழியில் வெளிப்படுத்தும் போது அவரை இனங்கண்டுகொள்ள தவறிவிடுகின்றோம். கடவுள் தன்னை நாம் எதிர்பார்ப்பதை விட வேறு வகையில் வெளிப்படுத்துவார் என்பதை விளக்கி சொல்லும் மற்றொரு நிகழ்வு அரசர்கள் முதல் நூல் 12ஆம் அதிகாரத்தில் வருகின்றது. இங்கு ஆண்டவராய் கடவுள் எலியா இறைவாக்கினிடம் வெளியே வா, மலைமேல் என் திருமுன் வந்து நில், இதோ ஆண்டவராகி நான் கடந்து செல்ல வருகிறேன் என்று சொல்லுகிற போது அவர் ஆண்டவரை பார்ப்பதற்காக வெளியே காத்திருப்பார். அப்பொழுது பெரும் சுழல் காற்று எழுந்து மலைகளை பிளந்து பாறைகளை சிதறடிக்கும். எலியா இறைவாக்கின ஆண்டவரை அந்த சுழற் காற்றில் தேடுவார். அவரோ அதில் இருக்க மாட்டார். அதைத் தொடர்ந்து நிலநடுக்கம் ஏற்படும். நிலநடுக்கத்திலும் ஆண்டவர் இருக்க மாட்டார். நிலநடுக்கத்திற்கு பின் தீ கிளம்பும். தீயிலும் ஆண்டவர் இருக்க மாட்டார். தீக்கு பின் அடக்கமான மெல்லிய ஒலி கேட்கும். அந்த மெல்லிய ஒலியில்தான் ஆண்டவர் இருப்பதை எலியா இறைவாக்கினர் கண்டுகொள்வார். ஆகையால் கடவுள் தன்னை எந்த வடிவிலும் வெளிப்படுத்தலாம் என்பதை உணர்ந்து அவரை இனங்கண்டு கொள்வதற்கான முயற்சிகளை எடுப்பது நல்லது. சீடத்துவத்தின் முதற்படி இறை அனுபவம் பெறுவது. இறைவன் தன்னை எப்படி வெளிப்படுத்தலாம் என்பதால் அவரை இனங்கண்டு கொள்வதற்கு தெளிந்த பார்வை வேண்டும். இத்தகையதொரு தொடர் பயணத்தில் இறை அனுபவம் பெறுவது எத்துணை அவசியமானது என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏனெனில் இயேசுவோடு தங்கி அவர் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொள்கிற போதுதான் அவரை பற்றி நாம் முழுமையாக தெரிந்து கொள்ள முடியும். இயேசுவின் முதல் சீடரான அந்திரேயா ஆண்டவர் இயேசுவோடு தங்கினார். அவரை பற்றி முழுமையாக அறிந்து கொண்டார். அதன் பிறகுதான் அவர் தன்னுடைய சகோதரனான பேதுருவிடம் சென்று மெசியாவை கண்டோம் என்று சொல்லி அவரையும் இயேசுவிடத்தில் அழைத்து வருகின்றார். நாமும் இயேசுவை பற்றி முழுமையாக அறிந்து கொள்ள இயேசு அனுபவம் பெற வேண்டும். அதுவே சீடத்தின் முதற்படி. சீடத்துவத்தின் 2வது படி அறிந்ததை அடுத்தவருக்கு அறிவிப்பது. சீடத்துவ வாழ்வு என்பது இயேசுவை அறிந்து கொள்வதோடு மட்டும் நின்று விடுவதில்லை. மாறாக அறிந்த இயேசுவை எல்லா மக்களுக்கும் அறிவிக்க வேண்டும். அப்போதுதான் சீடத்துவ வாழ்வு அல்லது கிறிஸ்துவ வாழ்வானது முழுமை பெறுகின்றது. இன்றைய நற்செய்தியில் எம்மாவு நோக்கி சென்ற சீடர்கள் இயேசுவை அறிந்து கொண்ட பிறகு, அவரை முழுமையாக இனங்கண்டு கொண்ட பிறகு அவரை பற்றி செய்தியை மற்ற சீடர்களுக்கு அறிவிக்க செல்கிறார்கள். இன்றைய முதல் வாசகத்திலும் கூட பேதுரு மற்ற சீடர்களோடு சேர்ந்து ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்த செய்தியை எல்லா மக்களுக்கும் அறிவிக்கிறார். காரணம், அவர் இறை அனுபவம் பெற்றார். நாமும் இயேசுவை முழுமையாக அறிந்ததை எல்லா மக்களுக்கும் அறிவிக்க வேண்டும். அப்போதுதான் நம்முடைய வாழ்வானது முழுமை பெறும். பல நேரங்களில் நாம் இயேசுவை முழுமையாக அறிந்து கொள்வது கிடையாது, அவரை இனங்கண்டு கொள்வதும் கிடையாது. அதனால்தான் நம்மால் இயேசுவை பற்றி எல்லா மக்களுக்கும் வல்லமையோடு எடுத்துரைக்க முடிவதில்லை. ஆகவே கிறிஸ்தவர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் இயேசுவை முழுமையாக அறிந்து அதை எல்லா மக்களுக்கு அறிவிக்கின்ற நற்செய்தி பணியாளர்களாக மாற வேண்டும். சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். உயிர்த்த கிறிஸ்து அனுபவத்தை நான் பகிர்ந்து கொள்கின்றேனா? உயிர்த்த கிறிஸ்து அனுபவத்தோடு நற்செய்தி பணியை துணிச்சலோடு செய்கின்றன? உயிர்த்த கிறிஸ்தில் நம்பிக்கை கொண்டு வாழ்கின்றேனா? மன்றாடுவோமாக. வல்லமை மிக்க இறைவா, நாங்கள் அனைவரும் உயிர்த்த கிறிஸ்துவின் அனுபவத்தை பிறரோடு பகிர்ந்து கொள்ளவும், உயிர்த்த கிறிஸ்து அனுபவத்தோடு நற்செய்தி பணியை மகிழ்வோடு செய்யவும், உயிர்த்த கிறிஸ்துவில் நம்பிக்கை கொண்டு வாழவும் வரம் தாரும். ஆமீன்.